ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சிபிஎஸ்சி கிளாஸ் 10 அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் த 7th term of an AP is 1/9 and the 9th term is 1/7, find its 63rd term. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th டேர்மும் 9th டேர்மும் இல்லையா? அப்போ A7 ஈக்குவல் டு 1/9, A9 ஈக்குவல் டு 1/7 கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த A 7th டேர்ம் ஏஎன்னோட ஃபார்முலா என்ன? ஏஎன் ஈக்குவல் டு A + n - 1 டைம் D இல்லையா? இதுதான் ஃபார்முலா. அப்போ A7ஓட வேல்யூ 1/9 சொல்லும்போது A7 பதிலாக இங்கே பாருங்கள், A ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன? 7. அப்போ 7 - 1 டைம் D ஈக்குவல் டு 1/9. அப்போது 7 - 1 6D ஈக்குவல் டு 1/9. ரைட்டா? ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். A9ஐயும் அதே மாதிரி A ப்ளஸ் என்னோட வேல்யூ 9 - 1 டைம் D ஈக்குவல் டு 1/7. A ப்ளஸ் 8D ஈக்குவல் டு 1/7. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம அல்ஜிப்ரா மெத்தடில் சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு டூ ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 1/9, A ப்ளஸ் 8D ஈக்குவல் டு 1/7. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா சப்ராக்ட் பண்ணால் தான் சிம்பிள் சேஞ்ச் ஆகி எனக்கு கேன்சல் ஆகும். ஆட் பண்ணால் A ப்ளஸ் A 2Aன்னு வரும். ஒன்று A இல்லை D கேன்சல் பண்ணும். இந்த இடத்துல ஏவை கேன்சல் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள் என்ன பண்ணணும்? உல்டா சிம்பிளாக மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். அப்போது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ என்ன? 0. ஓகேவா? ப்ளஸ் 6D மைனஸ் 8Dயோட வேல்யூ -2D. ஓகேவா? இங்கே என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது? 1/9 மைனஸ் 1/7. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -2D ஈக்குவல் டு 9க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 63. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 1 is 7, 9 1 is 9. ஓகேவா? -2D ஈக்குவல் டு 7 - 9 -2. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் அடிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 62/63 ஆல்ரெடி ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த 2 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும்? இந்த 2 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டினாமேட்டரில் போயிடும். ஓகே, அப்போ 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ டியோட வேல்யூ என்ன? டியோட வேல்யூ 1/63. டியோட வேல்யூவை எந்த ஈக்குவேஷனில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷனில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏவோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? A + 8D ஈக்குவல் டு 1/7. A + 8Dக்கு பதிலாக 1/63 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 8 × 1/63ங்கிறது 8/63. ஓகேவா? 8/63 ரைட் சைட் போனால் என்ன ஆகும்? சப்ராக்ட் -8/63. ஓகேவா? 7க்கும் 63க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 63. 7 டேபிளில் உங்களோட எல்சிஎம் என்னது? 63. 7 டேபிளில் 63 எத்தனை டைம் வரும்? 9 டைம். அப்போ நியூமரேட்டரை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 63 டேபிளில் 63 1 டைம். அப்போ நியூமரேட்டரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 9 - 8 1/63. ஏவோட வேல்யூ 1/63. ஓகே, டியோட வேல்யூ 1/63. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் இட்ஸ் 63rd டேர்ம். அப்போது நம்ம A63 கண்டுபிடிக்கணும். ரைட்டா? A63 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏஎன்னோட ஃபார்முலா A + n - 1 டைம் D. அப்போ A63 என்னோட வேல்யூ என்ன? 63. ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 1/63 ப்ளஸ் என்னோட வேல்யூ 63, டியோட வேல்யூ 1/63. ஓகேவா? அப்போது 63 - 1 62, டினாமினேட்டரில் 63. ஓகேவா? டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். அப்போது 1 + 62/63. 62 + 1 63/63. A63யோட வேல்யூ 1. ஓகேவா? இந்த A63யோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம்.
which term of the following AP நம்மளுக்கு ஒரு AP சீரீஸ் கொடுத்துருக்காங்க அதில் which term is 0 அப்போது எந்த டேர்மில் வந்து ஜீரோன்ற வேல்யூ வருது அப்படின்னு கேட்குறாங்க ஏஎன்னோட வேல்யூ இந்த என் தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இந்த என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா எப்போது ஜீரோ வரணும் நமக்கு ஆன்சர் ஓகேவா இப்போ நமக்கு என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க 27 24 21 அப்பான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏ கேல்குலேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் என்னது ஏ ஓகேவா டி எப்படி கேல்குலேட் பண்ணோம் A2 மைனஸ் A1 A2ஓட வேல்யூ 24 A1ஓட வேல்யூ 27 அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 3 ஓகேவா ஏயோட வேல்யூ 27 டியோட வேல்யூ மைனஸ் 3 நம்மளை எந்த டேர்மில் ஜீரோ வரும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஏஎன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் ஏஎனோட ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டியோட வேல்யூ மைனஸ் 3 n மைனஸ் 1 டைம் மைனஸ் 3 லெஃப்ட் சைடில் இருக்குது நான் ப்ளஸ் 27 ரைட் சைட் போனால் மைனஸ் 27 ஓகேவா இது n மைனஸ் 1 டைம் தானே மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா அப்போ இந்த மைனஸ் 3 ரைட் சைட் போனால் என்ன ஆகும் டிவைடட் பை மைனஸ் 3 ஓகேவா மைனஸ் மைனஸ் கேன்சல் 3 and 27 கேன்சல் பண்ணால் 9 டைம் 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 9 ஈக்குவல் டு 9 மைனஸ் 1 ரைட் சைட் போனால் ப்ளஸ் 1 என்னோட வேல்யூ என்ன 10 ஓகேவா 10th டேர்மில் இந்த சீரீஸில் வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் புரியுதுங்களா தேர்ட் கொஷின் பார்க்கலாம் சம் ஆஃப் த செகண்ட் அண்ட் 7th டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 30 if its 15th term is 1 less than twice its 8th term find the AP series நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது சரிங்களா சம் ஆஃப் த செகண்ட் அண்ட் 7th டேர்ம் அப்படின்னா செகண்ட் டேர்மையும் 7th டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 30 A2வை எப்படி எழுதலாம் A ப்ளஸ் 2 மைனஸ் 1 டின்னு எழுதலாமா ஃபார்முலா தெரியும் ஏஎன்னோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்க ஓகேவா A7 அதோட இந்த சஃபிக்ஸில் இருக்க நம்பரோட 1 நம்பரை கம்மி பண்ணி எழுதுங்க 2 மைனஸ் 1 என்ன 1D ஓகேவா A7க்கு எப்படி எழுதலாம் A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 30 லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணலாமா A ப்ளஸ் A 2A 6D ப்ளஸ் D 7D ஈக்குவல் டு 30 இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேவா இப்போ அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் if its 15th term is அப்படின்னு சொல்லும்போது A15 is அப்படின்னா ஈக்குவல் டு ஓகேவா 1 less than twice its 8th term கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ லெஸ் தேனுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும் சரிங்களா ட்வைஸ் இட்ஸ்ன்னு சொன்னதுனால நான் 2 ஆஃப் A8 அப்படின்னு எழுதியிருக்கேன் லெஸ் தேன் சொன்னதுனால மைனஸ் 1 ஓகேவா இதை மாற்றி எழுதுனீங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும் A15 எப்படி எழுதலாம் A ப்ளஸ் 14D 2 டைம்ஸ் ஆஃப் A8 A ப்ளஸ் 7D ஓகேவா 2வை எடுத்து ரெண்டு டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 டைம்ஸ் A 2A 2 இன்ட்டு 7D 14D மைனஸ் 1 ஓகேவா இப்போது 2A ப்ளஸ் 14D மைனஸ் 1 ஆல்ரெடி ரைட் சைடு இருக்குது இந்த A ப்ளஸ் 14D ரைட் சைடு வந்தால் மைனஸ் A மைனஸ் 14D ஓகேவா லைக் டைம் ஆட் பண்ணுங்கள் 2A மைனஸ் A 14D மைனஸ் 14D என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா A மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கு அப்போ ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் 1 ரைட் சைட் போனால் ப்ளஸ் 1 ஏவோட வேல்யூ 1 ஏவோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேவா இன் ஈக்குவேஷன் 1 என்ன 2A ப்ளஸ் 7D ஈக்குவல் டு 30 ஓகேவா ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ என்ன 1 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் 1 2 வந்து ரைட் சைட் போனால் மைனஸ் 2 ஓகேவா அப்போ 7D ஈக்குவல் டு 28 அப்போ D ஈக்குவல் டு 7 ரைட் சைட் வந்தால் டிவைட் பை 7 டியோட வேல்யூ என்ன 4 ஓகேவா நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்மளை கேட்டிருக்கிறது என்ன ஃபைண்ட் த ஏபி சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா A ப்ளஸ் D A ப்ளஸ் 2D A ப்ளஸ் 3D அப்பான் எப்படி A1 ஃபார்முலா என்ன A இல்லையா A2 A3 A4 ஒரு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏயோட வேல்யூ 1 ரைட்டா அடுத்தது 1 ப்ளஸ் டியோட வேல்யூ 4 அடுத்தது 1 ப்ளஸ் 2 டைம்ஸ் 4 1 ப்ளஸ் 3 டைம்ஸ் 4 அப்பான்
1 comma 1 plus 4 என்ன 5 1 plus 2 4s are 8 1 plus 3 4s are 12 ஓகேவா லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் 1 comma 5 comma 9 comma 13 அப்பா இதான் என்னது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏபி சீரீஸ் ஓகே ஏபி சீரீஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க கண்டுபிடிச்சாச்சு 4th கொஷின் பாருங்கள் ஃபைண்ட் த 9th டேர்ம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஏபின்னு கொடுத்துருக்காங்க நம்ம 9th டேர்ம்னு சொன்னே உடனே ஏனேன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது ஏன்னா இந்த கொஷினில் ஏபியோட எண்ட்லேருந்து இருக்க அதாவது ஃபஸ்ட்லேருந்து போகிற 9th டேர்ம் கேட்கல எண்ட்லேருந்து வரும்போது 9th டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த சீரீஸை நம்ம அப்படியே உல்ட்டாவாக எழுதணும் சரிங்களா எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த சீரீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் 5 4 4ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5 + 4 9 9 + 4 13 அப்படியே எனக்கு 4 4ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நான் இந்த சீரீஸை அப்படியே இப்படி இருக்கிறத இப்படி இன்வெர்ட்டடாக எழுத போகிறேன் இப்போ லாஸ்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நான் ஏவாக எழுத போகிறேன் 185 உங்களுக்கு 185 தெரியும் அதுக்கு அடுத்த டேர்ம் தெரியாது இல்லையா இப்போது உங்களுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்போ ஆப்வியஸாக இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிருக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்போ 4 4ஆக மைனஸ் பண்ணுங்கள் 185 - 1 4 என்ன 181 சரிங்களா 2 டேர்ம் தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் இது அப்படி 13 9 5 பாருங்கள் அப்படியே 4 4ஆக டிக்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள் 13 - 4 தான் 9 9 - 4 தான் 5 இது மாதிரி சீரீஸாக அப்படியே உல்ட்டாவாக எழுதிடுங்க சரிங்களா இப்போ எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுலேருந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா ஏயோட வேல்யூ என்ன 185 டியோட வேல்யூ A2 - A1 A2 181 A1 185 அப்போ டியோட வேல்யூ -4 ஓகேவா ஏவோட வேல்யூ 185 நம்மளை என்ன கேட்டாங்க 9th டேர்ம் ஏஎன்னோட ஃபார்முலா என்ன A + n - 1 டைம் டி நம்ம கண்டுபிடிக்க போகிறது A9 ஏவோட வேல்யூ 185 என்னோட வேல்யூ 9 டியோட வேல்யூ -4 185 9 - 1 8 into -4 ஓகேவா 185 மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 4s are 32 185யும் 32யும் சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன வேல்யூ வருது 153 அப்போ 9th டேர்மோட வேல்யூ 153 புரியுதுங்களா இது மட்டும் அங்கே சீரீஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் டேரெக்டாக 9th டேர்ம்னு இந்த சீரீஸ் வச்சு 9th டேர்ம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சம் தப்பாக வரும் புரியுதுங்களா சரி தேங்க்யூ உங்களுக்கு வேறு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேறு சாப்டரில் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.